நல்ல மாலை பொழுதுக்காக உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் பேசுகிறதற்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீர் பேசுகிறாங்க, அடியார்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசி உங்கள் பிள்ளைகளை சமாதானப்படுத்தும், விடுதலையாக வெற்றியை கொடுக்கும், பெரிய காரியங்களை செய்யும். தேவரீர் உங்களுடைய கிருபை கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்குவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்பதை மாத்திரமல்ல, இந்த வார்த்தைப்படி நடக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபையை தாங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள் எகிப்திலிருந்து கானான் வரை என்ற அந்த தலையங்கத்தின் கீழே நாங்கள் காரியங்களை படித்துக் கொண்டு போகிறோம். நான் பார்த்தேன், சென்ற கிழமை 2 கிழமைகளும் சகோதரன் ஊழியர் நிமல் எடுத்த பிரசங்கத்தினுடைய கொஞ்சம் பகுதியை நான் மேலான கேட்டேன். நல்ல ஒரு செய்தி எடுத்திருக்கிறார். முழுமையாக நான் கேட்க முடியவில்லை. பாவத்தின் பலன் என்றும், அது மாத்திரமல்ல பாவிகளுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறவர் அல்ல என்பதையும் குறித்து அங்கே 2 நாட்களும் நல்ல தெளிவாய் பேசினதை நான் கொஞ்சம் கேட்டிருக்கிறேன். அதை நீங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். அதோடு நாங்கள் எப்பயுமே நடந்த ஒரு விடை கூட்டத்துக்கு வராவிட்டால் அதற்கு போய் அந்த காரியத்தை கேட்டுக்கொள்வோம். அது மிகவும் நல்லதே. இந்த நாளிலே விசுவாசம் என்று நான் தலையங்கம் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் எப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த எகிப்திலிருந்து கானான் வரை என்ற இந்த பிரயாணத்திலே முக்கியமானது விசுவாசம் தான். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாங்கள் பண்ணுகிற பிரயாணத்திலே முக்கியமானது விசுவாசம் தான். நாங்கள் விசுவாசத்திலே தான் பிரயாணம் பண்ணுகிறோம். நாங்கள் விசுவாசத்திலே நடக்கிறோம். ஆமென். விசுவாசம் இல்லாமல் வேதம் சொல்லுகிறது ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே நாங்கள் விசுவாசத்தோடு தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம். இந்த பிரயாணம் விசுவாசம் என்று சொல்வது மாத்திரமல்ல, இந்த பிரயாணத்துக்கு ஆரம்ப கர்த்தாவாகிய ஆபிரகாம் கூட அவன் விசுவாசத்திலே தான் இந்த பிரயாணத்தை ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவன் அங்கே ஆண்டவர் சொன்னார், நீ உன் தகப்பன் வீட்டை, உன் தேசத்தை, உன்னுடைய இனத்தை எல்லாம் விட்டு நீ புறப்பட்டு வாங்கன்னு சொன்ன பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வந்தான். விசுவாசத்தோடு புறப்பட்டு வந்தான். அவன் வந்த வழியிலே அவன் ஆண்டவர் எல்லா இடத்திலும் அவரை அங்கே கனம் பண்ணுகிறார். அவன் தேவனுக்கு தேவன் என்ன கேட்டாரோ அதை எல்லாம் அவன் கொடுத்தான். அப்பொழுது தேவன் அவனை கனம் பண்ணி அங்கே விசுவாசத்தின் தந்தை என்ற பெயரை அவன் பெற்றுக்கொண்டதை வேதங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவன் ஆரம்பித்து வைத்த பிரயாணம், உண்மையிலே எகிப்திலிருந்து கானான் வரை என்ற பிரயாணம் உண்மையிலே ஆரம்பிக்கப்பட்டது ஆபிரகாமால் தான். ஆபிரகாமை கொண்டுதான் ஆண்டவர் அந்த பிரயாணத்தை ஆரம்பித்தார். ஆனால் ஆபிரகாம் போய் பார்த்து விட்டு வந்தான். அவன் அங்கே போன பொழுது எல்லாவற்றையும் பார்த்தான். ஆனால் அவன் குடியிருக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவன் மீண்டுமாய் வந்து விட்டான். அவன் மீண்டும் எகிப்துக்குள் போய் அங்கே இருந்து மீண்டுமாய் அவருடைய ஜனங்கள் அங்கே புறப்பட்டு கானானுக்குள் போகிறார்கள். இங்கே நமக்கு இந்த பிரயாணத்திலே எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எங்களுக்கு தேவையாயிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு அங்கே முக்கியமாயிருக்கிறது. நாங்கள் பிரயாணப்படுகிறோம், நாங்கள் நடக்கிறோம். எங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எங்களுக்கு தேவையாயிருக்கிறது. நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அறிக்கை எழுதுகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அங்கே அநேக வேளைகளிலே நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனாலும் கூட எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எங்களுக்கு முக்கியம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் ஒரு சம்பவத்தின் மூலமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே நடந்த ஒரு சம்பவம் எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இங்கேதான் ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. அந்த சம்பவத்தை நாங்கள் ஒழுங்காக பார்க்க போகிறோம். நம்பர்ஸ் எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு விசுவாச வார்த்தையை இங்கே காலேப் என்கிற தேவனுடைய மனிதன் சொல்லுகிறான் என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிப்போம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். கர்த்தர் நம்மோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஆமென். யோசுவாவும் காலேபும் இந்த இடத்திலே சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.
எங்கள் பிரயாணத்திலே, இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே, நாங்கள் எடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே யார் எங்களோடு வருகிறாரோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை அடிக்கடி நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்க. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சோர்வு உண்டாகிறதோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வேதனை உண்டாகிறதோ, எப்பொழுதெல்லாம் கேள்விகள் வருகிறதோ, அப்பொழுது சொல்லிக் கொள்ளுங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா வேதனைகளுக்கும் மேலாக, எல்லா கேள்விகளுக்கும் மேலாக, எல்லா பிரச்சனைகளுக்கும் மேலாக, எல்லா துன்பங்களுக்கும் மேலாக இந்த கர்த்தர் நம்மோடு இருப்பதனாலே நாங்கள் அவற்றை மேற்கொண்டு வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் இந்த யோசுவாவும் காலேபுக்கு உள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு ஆவி, ஒரு புதிய ஒரு ஆவி, ஒரு புதிய உற்சாகம் ஆகியோர் சொல்லுகிறார்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த விசுவாச வார்த்தை எங்களுக்கு எப்பொழுதும் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இப்படி வாழ்வேன், அப்படி வாழ்வேன், அப்படி செய்வேன் என்று சொல்லுவதை விட கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை அது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். பல வேளைகளிலே துன்பங்கள், சூழ்நிலைகள், வேதனைகள் எங்களை துன்பப்படுத்தும். எங்களுக்கு குறுக்கால வந்து எங்கள் விசுவாசத்தை முறியடிக்கும்படியாக, எங்களுடைய மாம்சத்தை பலவீனப்படுத்தும்படியாக பல காரியங்கள் குறுக்கால வரும். ஆனாலும் நாங்கள் சொல்லிக்கொள்ளணும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் எங்களுக்கு இது மிகுந்த உதவியாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த சம்பவம் அநேகருக்கு தெரிந்திருந்தாலும் கூட நாங்கள் மீண்டுமாக இந்த சம்பவத்தை ஒரு விஷயம் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் எப்படி நடக்கிறது சொன்னால், மோசே ஆண்டவருடைய சொற்படி 13ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் ஆரம்பமாகிறது. ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், அங்கே ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒவ்வொரு தலைவரை நீ தெரிந்து கொண்டு அந்த தெரிந்து கொண்ட தலைவர்களை நான் அவர்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ அனுப்பு. அவர்கள் போய் அந்த தேசத்தை வேவு பார்த்து வரும்படியாக. அதாவது தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்தை இவர்கள் அல்ல, தேவன் இவர்களுக்கு வைத்திருக்கிறார். தேவன் இவர்களுக்கு அந்த நன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். இவர்கள் செய்ய வேண்டிய வேலை விசுவாசத்தோடு போய் அது எப்படி இருக்கிறது பார்க்க வேண்டியது வேலையாக இருந்தது. ஹல்லேலூயா. அவன் தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். நாங்கள் செய்ய வேண்டியது விசுவாசத்தோடு முன்னேற வேண்டியது மாத்திரம். நாங்கள் விசுவாசத்தோடு அங்கே முன்னேறும் பொழுது கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிறவற்றை நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அங்கே விசுவாசத்தோடு முன்னேறும் பொழுது அநேக தடைகள் ஏற்படும், அநேக குறுக்கு வரும், அநேக காரியங்கள் குறுக்கிடும், அநேக காரியங்கள் அங்கே எங்களை தடைப்படுத்தும், எங்கள் விசுவாசத்தை மட்டுப்படுத்தும், எங்களுடைய பலவீன மாம்சத்தை பலவீனப்படுத்தும், நாங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படும்படியாக அநேக காரியங்கள் வரும். ஆனால் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எப்படியான காரியங்களை இவர்கள் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் இவர்களுக்கு சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரத்திலே 17-20 வரை வாசிக்க கேட்போம். 13ஆம் அதிகாரம் 17-20 வரைக்கும் 186வது பக்கம் பழைய பாட்டிலே நாங்கள் வாசிக்க கேட்போம். எப்படி எந்த காரியத்தை ஆண்டவர் இவர்களை கவனித்து பார்க்கும்படியாய் ஆண்டவர் இவர்களை சொல்லுகிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி தெற்கே போய், நீங்கள் இப்படி இந்த வழியாக போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அங்கே இருக்கிற ஜனங்களை குறித்த ஒரு தெளிவான படத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். ஆமென். அங்கே பாருங்க என்ன சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், தேசம் எப்படிப்பட்டது என்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ ஒன்று பாருங்கள். தேசத்தை கொடுக்க போறவர் ஆண்டவர்,
ஆனால் இவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் கண்களால், உங்கள் மாமிச கண்களால் நீங்கள் அவற்றை முதலாவது பாருங்கள். உங்களுக்கு தென்படுகிறதை நீங்கள் முதலாவது பாருங்கள். நீங்கள் ஒரு சரியான கணிப்போடு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட தேசம், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ இல்ல பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ, இனி அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசம், எப்படிப்பட்ட தேசத்திலே குடியிருக்கிறார்கள், அங்கே அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது, அவர்கள் கூடாரங்கள் குடியிருக்கிறார்களா, இல்லை பெரிய அரணான பட்டணம் அங்கே வீடுகளை கட்டி குடியிருக்கிறார்களா, கோட்டையில் குடியிருக்கிறார்களா, நிலம் எப்படிப்பட்டது, அது வளமானதோ சரியோ, அது விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எந்த முறையிலே நீங்கள் இந்த கால்குலேஷனை எடுக்க வேண்டும், இந்த விதமான ஒரு கணிப்பை நீங்கள் எந்த முறையிலே எடுக்க வேண்டும் என்று மோசே ஆண்டவர் மூலமாய் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவராக சொன்னார் மோசேக்கு இப்படி சொல்லன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இந்த கணிப்பீட்டை இவர்கள் எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே மோசே சொல்லி அனுப்புகிறார். இவர்களுக்கு மோசே கற்பித்தபடியே இவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். இவர்கள் இந்த கணிப்பீட்டை எடுத்துக்கொண்டு வருவதற்கு இவர்களுக்கு 40 நாட்கள் எடுக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் இவர்கள் வேவுகாரர். பாருங்க, ஒருவனை கூட அவர்கள் பிடிபட இல்லை. இவர்கள் உண்மையிலே வேவுகாரர்கள், வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவரிடம் கூட பிடிபடாமல் இவர்கள் 40 நாட்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கிறாங்க. அந்த ஜனங்களை பற்றி பார்க்கிறாங்க, அவங்களுடைய பலத்தை பற்றி பார்க்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தை பற்றி பார்க்கிறாங்க, அவங்க எப்படி குடியிருக்கிறாங்க பார்க்கிறாங்க, அந்த தேசத்துல எப்படிப்பட்ட நிலம் இருக்கிறாங்க பார்க்கிறாங்க. எல்லாவற்றையும் தெளிவாக கணக்கெடுத்து கொண்டு வருகிறார்கள். இது தேவ பிள்ளைக்கு இது முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைக்கு இது முக்கியம். முதலாவது, நாங்கள் இந்த பூமியிலே எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு எதிர்த்து வரும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கண்மூடித்தனமாய் நாங்கள் வாழ்ந்துவிட முடியாது. கண்மூடித்தனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் சொல்லி போட்டு நடுரோட்டமை நிறுத்திவிட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் சொல்லி நான் ஆகாயத்திலே பறக்கும் பொழுது விழுந்து விட முடியாது. கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்று நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நான் வேலை இல்லாமல் சும்மா வீட்டை இருந்து விட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. சோம்பேறியாக இருந்து விட முடியாது. ஆகவே நான் முதலாவது என்னுடைய மாமிச கண்களால் என்னுடைய ஒரு கணிப்பீடு, ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் வாழுகிற இடத்திலே, வாழுகிற தேசத்திலே ஒரு கணிப்பீடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கணிப்பீடு என்னத்திற்கு என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டியதை, இந்த கணிப்பீட்டை வைத்து நாங்கள் ஒரு நாள் கணக்கிட முடியாது. ஹல்லேலூயா. இங்க தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், இந்த கணிப்பீடு நாங்கள் இந்த பூமியிலே எப்படி வாழுவோம் என்பதை பார்ப்பதற்காக தான் கணிப்பீடே தவிர கர்த்தர்களை வாழ வைப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா. அவர் வித்தியாசமான தேவன். ஹல்லேலூயா. ஆமென். எலியாவை அவர் காகத்தை கொண்டு போஷித்தார். இந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க. காகம் எப்ப என்ன செய்யும் என்று சொன்னால், அங்கே எழுதியிருக்கிறார்கள், காகம் ஒரு நாளும் அங்கே நன்மையான செய்யலாம். அது தட்டி பறிக்கிறாராம் காகம். தந்திரம் உள்ளதான் காகம். தட்டி பறிக்கிற காகமே தட்டி கொடுத்து, எலியாவே இந்த அப்பம் என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் காரியத்தை மாற்ற வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். காகத்தை பார்த்துவிட்டு நாங்கள் காகத்தின் குணத்தை தெரிந்துவிட்டு நாங்கள் அதை பார்த்து மட்டும் பயந்து விடக்கூடாது. அந்த காகத்தினுடைய குணத்தை கூட மாற்ற கர்த்தரால் முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தர் வித்தியாசமானவர். ஆனால் நாங்கள் இந்த பூமியுடைய குணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியை நாங்கள் பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட இடத்திலே வாழ்கிறோம், எந்த சூழ்நிலையிலே வாழ்கிறோம், எந்த காலகட்டத்திலே வாழ்கிறோம், நாங்கள் வாழ்கிற இந்த நாடு, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே எப்படிப்பட்ட காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்களுக்கு முன்பதாக இருக்கிறது, எப்படி நாங்கள் பழுதாய் விழுந்து போவதற்கு எப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு என்பதை எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இவர்கள் தாம் அவதானித்த காரியங்கள் யாவற்றையும் மோசேயிடமும் மக்களிடம் வந்து சொல்றாங்க. இப்ப சொன்னது மோசேதான், பார்த்து கொண்டு வாருங்கள் சொன்னது மோசே. ஆனால் பார்த்த காரியங்களை கொண்டு கணக்கிடுங்கள் என்று மோசே சொல்லவில்லை. ஹல்லேலூயா.
ஆமென். இந்த பூமியிலே எங்கள் கண்கள் பார்க்கிறது, ஆனால் எங்கள் கண்கள் பார்க்கிற காரியங்களை வைத்து நாங்கள் கணக்கிடும்படியாக கர்த்தர் எங்களை அனுப்பவில்லை. ஹல்லேலூயா. எங்கள் மாமிச கண்களால் பார்க்கக்கூடிய காரியங்களை வைத்து எங்கள் வாழ்க்கையை கணக்கிடும்படியாக கர்த்தர் எங்களை அனுப்பவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், அங்கே பலவிதமான காரியங்கள் நடக்கிறது, பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது. இவையெல்லாம் நாங்கள் விழிப்பா இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் இந்த பயங்கரமான காலத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அதில் விட மேலாக எங்களை நடத்தி செல்லுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மிக முக்கியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் 25 29 வரையும் இவர்கள் பார்த்து வந்ததை சொல்லுகிறார்கள். இவங்க என்ன பார்த்து வந்தார்கள் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே வாசிக்க கேட்போம். இவர்கள் என்ன பார்த்து வந்தார்கள் வாசிக்க கேட்போம். என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்த்து அங்கே வாசிக்க கேட்போம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்தில் இஸ்ரவேல் புத்திராய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அது நல்ல ஒரு தேசம். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கிய தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகே ஜோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இப்ப பாருங்க, இது இப்படி பாருங்கள் சொன்னது மோசேதான். எந்த முறையிலே நீங்கள் பாருங்கள் சொன்னது மோசே. மோசேதான் சொல்றாங்க, அவங்க யாராக்கள், அவங்க பலவீனங்களா பலவான்களா பலவீனங்களா, அவங்க எப்படிப்பட்ட இடத்துல குடியிருக்கிறாங்க, அவங்க கூடாரத்துல குடியிருக்காங்களா அரண்ல குடியிருக்காங்களா, அந்த தேசம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் பார்க்க சொன்னது மோசே. சொன்னபடியே அவர்கள் போய் அத்தனை பொய்ச்சை எடுத்து பார்த்து கொண்டு வருகிறார்கள். இந்த பொய்ச்சை எடுத்து பார்த்து கொண்டு வரப்பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு தொனியிலே, ஆனாலும் என்று சொன்னாலும் கூட அவர்கள் தொனியிலே ஒரு பயம் இல்லாவிட்டால் ஒரு காரியத்தை நீங்கள் காண முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த தேசத்தை கொடுக்க அவர் முடிவெடுத்திருந்தோம். இவர்கள் அந்த தேசத்துக்கு போவதற்கு இவர்களுக்கு அங்கே பெரிய இஷ்டம் காணப்படவில்லை. இவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே நாங்கள் போவது கொஞ்சம் கடினம், அங்கே இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். 10 பேர், இந்த 12 தலைவர்களே 10 தலைவர்களும் சொல்லுகிறார்கள், மக்களை கூட்டி நாங்கள் அங்கே போவது கடினம், ஏனென்றால் அங்கே இருக்கிறவர்கள் இப்படியா இருக்கிறார்கள் சொல்லி இதை பார்க்க சொன்னது மோசே. ஒருவேளை மோசே இதை சொன்னால் விட்டிருந்தால் அவர்கள் அப்படி கூர்ந்து கவனித்திருக்க மாட்டார்கள். ஆமென். அவர்களை குறித்து பலவான்களா பலவீனர்களா என்று பாருங்கள் சொல்லாவிட்டால் இவங்க சும்மா அப்படியே பார்த்து வந்திருப்பார்கள். அப்ப இந்த பார்க்க சொன்னது மோசே, ஆண்டவர் மூலமாக ஏவப்பட்டு மோசே சொன்னார். இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் தேவ பிள்ளைகளாகிய நாங்களும் இந்த பூமியிலே காரியங்களை கூர்ந்து அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் மிகவும் கூர்ந்து அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்பவில்லை. நாங்கள் ஏதோ இந்த பூமியிலே ஒரு என்ன சொல்வது, ஒரு புத்தி இல்லாத ஜனங்களை போல் வாழப்படி கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் விரும்புகிறார் நாங்கள் எல்லாவற்றையும் மிகவும் கூர்ந்து அவதானிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த 10 பேரும் இப்படி வந்து சொன்ன பொழுது இங்கே ஒரு மனிதனுடைய பார்வை மற்ற 10 மனிதனுடைய பார்வையை விட வித்தியாசமாக இருந்தது. இந்த 10 பேரும் மோசே சொன்னதை மாத்திரம்தான் பார்த்தார்கள். அவருடைய பார்வை மாமிச கண்களால் மாத்திரம்தான் இருந்தது. அவருடைய பார்வை ஆவிக்குரிய கண்களிலே இருக்கவில்லை. 30ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அதை வாசிக்க கேட்போம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். ஹல்லேலூயா.
இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து இந்த 10 பேர் சொல்லுகிறார்களே, இவருடைய பலத்தை குறித்து, இவருடைய நடத்தையை குறித்து, இவர்கள் வாழக்கூடிய அந்த சமுதாயத்தை குறித்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பலத்தை குறித்து இவர்கள் இப்படி சொன்ன பொழுது ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் சொல்லுகிறான், உடனே வாருங்கள், எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அவன் உடனே வாருங்கள், எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ஏன் என்று சொன்னால், நாங்கள் தேவ பிள்ளைகள். விசுவாசம் என்பது வெளிப்படையாய் எங்கள் கண்களால் பார்க்கிற ஒரு காரியம் அல்ல, உள்ளார மனிதனுடைய உள்ளார இருதயத்திலிருந்து வருகிறதான ஒரு விசுவாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எங்கள் இருதயத்திலே விசுவாசத்தின் விதையை போடுகிறார். எப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிறாரோ அன்றைக்கு தான் எங்களுக்கு விசுவாசம் உண்டாகும். அதுவரை உங்களுக்கு விசுவாசம் உண்டாக முடியாது. விசுவாசத்தை தொடங்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படி ஆண்டவர் எங்களுக்குள் வித்திடும் பொழுது மாத்திரம்தான், ஆண்டவராய் இயேசு எங்களுக்குள் வரும் பொழுது மாத்திரம்தான் அந்த விசுவாசமான காரியத்தை எங்களால் நடப்பிக்க முடியும். அல்லேலூயா. எதுவரைக்கும் இயேசு எங்களுக்கு புறம்பே இருக்கிறாரோ அதுவரைக்கும் எங்களுக்கு விசுவாசம் இருக்காது. ஆனால் நல்ல கவனிப்பு இருக்கும். அல்லேலூயா. தெளிவாய் கவனிப்போம். ஓ, இப்படி நடக்கிறதோ, உன்னுடைய இப்படி இருக்கிறது, ஐயோ இப்படி இருக்கிறது, காலத்தை பார்த்தால் பயங்கரமாய் இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொள்வோமே தவிர, அங்கே விசுவாசமான இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளுக்கு இருந்தால் தான் இந்த காலைப்பை கூட சொல்ல முடியும், எளிதாய் உடனே வாருங்கள், எளிதாய் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். எங்கள் மாம்ச கண்களுக்கு அது பயமாய் இருக்கிறது. எங்கள் மாம்ச கண்களுக்கு அதை பார்க்கும் பொழுது ஒரு கேள்வியாய் இருக்கிறது. எங்கள் மாம்ச கண்களுக்கு அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு இது எப்படி இதை ஜெயிக்கலாம் என்கிற ஒரு பெரிய கேள்வி உண்டாகிறது. ஆனால் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவருடைய உதவியோடு, ஆவியோட உதவியோடு நாங்கள் இதை பார்ப்போம் என்று சொன்னால், அந்த தேவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த காரியத்தை விடவும் அவர் பெரியவர். அல்லேலூயா. ஆமென். அவர் சர்வ வல்லவர். அவர் எல்ஷடாய். அல்லேலூயா. அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. செங்கடலை பிளந்து அங்கே நடக்க வைத்தவர். எரிகோ மதிலை அப்படியே மண்ணுக்குள் புதைத்தவர். அல்லேலூயா. ஆமென். அவரால் முடியாது என்று சொல்ல ஒன்றுமே இந்த பூமியிலே இல்லை. வானத்தில் பூமியில் அவருடைய நாமத்தினாலே எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்றாலே எல்லாம் ஆகும். ஆமென். அவர் சொன்னார், சகல வானத்தில் பூமியிலும் எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் என்னுடைய வேலையை செய்யுங்கள். அப்படி என்ன அர்த்தம் என்று சொன்னால், எனக்கு தான் எல்லா அதிகாரம் உண்டு. நீங்கள் நாமத்திலே நீங்கள் போகும் பொழுது அந்த அதிகாரம் உங்களுக்குள் கீழே நடப்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த விசுவாசத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு மனிதனுடைய பார்வை மற்ற 10 பேரை விட வித்தியாசமாக இருந்தது. இவனுக்கு இருந்தது எப்படிப்பட்ட காரியம் என்றால், இவன் அந்த ஜனங்களை பார்த்தான். இவன் தான் பார்த்தான். இந்த 10 பேரும் பார்த்தார்கள், இவர்களும் பார்த்தார்கள். எல்லாரும் தான் பார்த்து விட்டு வருகிறார்கள். எல்லாரும் பார்த்தார்கள், இப்படி 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 இருக்கிறது. அவருடைய பார்வை அங்கே கானான் தேசம் எப்படி இருக்கிறது பார்த்து விட்டு வந்தார்கள். ஆனால் உள்ளான மனிதர்களே அங்கே 2 பேருக்கு மாத்திரம்தான் அவருடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. அல்லேலூயா. உள்ளான மனிதர்களே 2 பேருக்கு தான் அவருடைய உள்ளான பார்வை வித்தியாசமாக இருந்தது. அல்லேலூயா. ஆமென். இங்கே பார்ப்பவர் சொன்னால், இங்கே மற்றவர்கள் இந்த 10 பேர் என்ன செய்கிறார்கள்? தமது விசுவாச குறைச்சலை வெளிக்காட்டுகிறார்கள். ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஜனங்கள், தேவனால் அனுப்பப்பட்ட ஜனங்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் விசுவாச குறைச்சலை வெளிப்படுத்த எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்? அவர்கள் தங்கள் மாமிச கண்களால் பார்த்து அங்கே ஆவிக்குரிய கண்களால் பார்க்க முடியாதவர்களாய், ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டவர்களாய், ஆவியான உதவியோடு பார்க்க முடியாதவர்களாய் இருந்தபடினாலே அவர்களுக்கு இந்த மாம்ச பார்வை அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அங்கே குறைச்சலை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு விசுவாசிக்கிறோம் 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 என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே எதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கேட்டால் இன்றைக்கு அவர்களுக்கு பதில் சொல்வது கடினமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நாங்கள் எதை விசுவாசிக்கிறோம்? உலகத்திலே காண்கிறதை விசுவாசிக்கிறோமா? இல்லை, காணாமல் இந்த உலகத்திலே காண முடியாத வல்லமை உள்ள தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோமா? அல்லேலூயா. ஆமென்.
இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே காண்கிறதை ஓ இவ்வளவு அழகா இருக்கிறது, ஓ இவ்வளவு தெளிவா இருக்கிறது, ஓ இத்தனை அழகா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதை பார்த்துத்தான் விசுவாசிக்கிறோம். தவிர பார்க்க முடியாத, அதை விட மேலான இந்த உலகத்திலே யாரும் அங்கே அவருக்கு மேலாக போக முடியாத அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய அந்த கர்த்தரை நாங்கள் விசுவாசியாமல் விட்டு விடுவோம். 10 பேரும் மோசே சொன்னதுக்கு அப்படியே என்ன சொல்வார்கள், சொன்னபடி சில கிளிப்பிடி என்று சொல்வார்கள். அங்கே சொன்னபடியே அவர்கள் போய் கொப்பி எடுத்து நோட்ஸ் எடுத்த மாதிரி எல்லாம் கிளியரா எழுதி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை வாய்ச்சாங்க. ஒருவன் மாத்திரம் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் உள்ளுக்கு இருந்தது. அவன் சொன்னான், நாங்கள் உடனே போவோம், எளிதாக மேற்கொள்ளலாம். ஏன்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவே இந்த உலகத்தில் உள்ளவன் இல்லையா, எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவரை விட எனக்குள்ள இருக்கும் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர். அவர் உனக்காய் எனக்காயின் காரியங்களை மாற்றி அமைக்க கூடியவர் தான் எங்கள் தேவன். ஹல்லேலூயா. இந்த காரியம் நடக்கிறது. இந்த 10 பேரும் என்ன செய்கிறார்கள்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரையும் குழப்பி விடுகிறார்கள். விசுவாசத்திலே இருக்கிற ஜனங்களை குழப்பி விட்டார்கள். நடந்தது என்ன? 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எண்ணாகமம் 14:11 நடந்தது என்ன என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். 14:11 187வது பக்கம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாச குறைச்சல் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே அதிகமாகவே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? ஆண்டவர்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்கள் எத்தனை எத்தனை எத்தனை. ஹல்லேலூயா. வேண்டி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய அற்புதங்களை அவர்கள் வாழ்க்கையை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் சற்று திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதங்களுக்கு அளவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர்களுக்கு கொடுத்த அற்புதமான காரியங்களுக்கு அளவில்லை. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையை கொடுத்த நன்மைகளுக்கு அளவில்லை. அவர் எத்தனையோ பெரிய காரியங்களை கர்த்தர்களுக்கு செய்திருக்கிறார். ஆனாலும் கூட இவர்கள் இவர்கள் என்னை அங்கே விசுவாசியாது இருக்கிறார்களே, எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள் என்று ஆண்டவர் கவலையோடு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள்? ஆண்டவர்களே, தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே விசுவாசம் மிக முக்கியம். ஹல்லேலூயா. நாங்கள் சொல்லுகிறோம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் ஒரு சின்ன காரியம் வந்ததும் எங்களை பார்க்க முடியும், சோதிக்க முடியும். எப்படி எங்கள் விசுவாசம் தளர்ந்து விடுகிறது. ஹல்லேலூயா. ஆவே ஒரு சின்ன காரியத்திலே எங்கள் விசுவாசம் தளர்ந்து விடுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு மகிமையை காண முடியவில்லை. காரணம், எங்களுக்கு சரியான விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு சின்ன காரியம் நடந்து விட்டால் எங்கள் விசுவாசம் உடனடியே உருக்குலைந்து போய்விடுகிறது. எங்கள் விசுவாசத்தை கேட்டு வைக்கணும் என்று சொன்னால் ஒரு சின்ன எறும்பு அடித்தால் போதும், எங்கள் விசுவாசத்தை கேள்வி உண்டாகிவிடுகிறது. ஹல்லேலூயா. எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள்? 14ஆம் அதிகாரத்திலே 26 34 வரைக்கும் நடந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை இவர்கள் மத்தியிலே கொண்டு வருகிறார் என்பதை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஏனென்றால் இது மிக முக்கியமாக இருக்கிறது. 14ஆம் அதிகாரத்திலே 26 34 வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்பினேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவின் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை.
கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். அவைகள் வனாந்திரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஹல்லேலூயா. தேவபிள்ளைகளே, ஆண்டவர் இந்த தேசத்தை இவர்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் முடிவெடுத்து அவர்தான் இவர்களை அனுப்புகிறார். இவர்கள் செய்ய வேண்டியது அந்த தேசத்தை குறித்து பார்த்த பிற்பாடு ஆண்டவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து இவர்கள் தேசத்தை கைப்பற்றி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 40 வருஷங்கள் இவர் வனாந்திரத்திலே அலைந்தார்களே, இந்த அலைந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் 40 நாட்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்தை பார்க்கும் பொழுது, அந்த தேசத்திலே ஆண்டவர் தங்களுக்கு வைத்திருக்கிறதை அவர்கள் உணராதபடி அவர்கள் அந்த தேசம் எவ்வளவு அங்கே அந்த மக்களை குறித்தும் அந்த தேசத்தை குறித்தும் ஒரு 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 அங்கே பயத்தோடு நடந்தார்கள் என்பதைத்தான் இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீரே அழகான திராட்சை குலைகள், உமக்கு ஸ்தோத்திரம், இது எங்களுக்குரியது என்று சொல்லி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்க வேண்டும், ஆண்டவரே நீர் கட்டியிருக்கிற இந்த பர்வதங்களை பார்க்கிறோம், இது எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் பார்க்கும்படி கர்த்தர் அனுப்பினார். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டாத வீடுகளை குடியிருந்து நடாத திராட்சை தோட்டத்தின் கனிகளை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இவர் பார்த்திருக்கணும், அரணான பட்டணமா, ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த அரணான பட்டணம் எங்களுக்கு சொந்தம் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். மாறாக இவர் வருகிறார் சொல்லுகிறார்கள், அந்த அரணான பட்டணத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு பயந்தவர்கள் போல் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு நாங்கள் காரியத்தை அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிறதை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அவற்றை அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. மாறாக இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுதான் கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். இந்த பிடிக்காத காரியம் என்னன்னு சொன்னால் 13ஆம் அதிகாரத்திலே 31, 32, 33ஆம் வசனத்திலே இவன் எண்ணத்தை குறித்து அறிக்கை எழுதுகிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். வாசிக்கிறோம். அவனோடே கூட போய் வந்த மனிதர், யாரோடு கூட காலை போடும் யோசுவாவுடன் போய் வந்த மனிதர்கள், நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்த்து நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளியலை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பினார்கள். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவர் அனுப்பினது, நீ பாரப்பா போய் எப்படி இந்த தேசம் இருக்கிறது, உனக்கு கொடுக்க போற தேசத்தை நீ பார், அது எப்படிப்பட்ட இடத்திலே இருக்கிறது, என்ன நோக்கத்தோடு இருக்கிறது, எப்படி இருக்கிறது நீ பார். இந்த பூமியிலே ஆண்டவர் எங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி விரும்புகிறார். ஆனால் கூர்ந்து கவனிப்பது என்னத்திற்கு என்று சொன்னால், அதற்கு பயப்படுவதற்கல்ல, அதிலே நாங்கள் வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு. ஹல்லேலூயா. ஆமென். நடந்து போகிற நடக்கிற காரியங்களையும் கேட்கிற காரியங்களையும் நாங்கள் பார்க்கிற காரியங்களை எங்கள் கண்கள் காணும் பொழுது நாங்கள் அவற்றை கூர்ந்து கவனிக்கிறோம். ஓ இப்படி நடக்கிறது, இப்படி காரியம் நடக்கிறது, இப்படி பிரச்சனை நடக்கிறது, ஓ இந்த பிரச்சனைகளுக்கு மேலாக என் தேவன் எல்லாவற்றை விட மேலானவர் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு அதை ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் பார்க்கும்படி எனக்கு கிருபை தந்தாரே தவிர நான் பார்த்து பயப்படும்படியாக அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வார்த்தையின்படியே நடக்கட்டும். இவங்க தான் சொன்னாங்க, நாங்க அவங்க பாறைக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், நாங்க சாக போகிறோம், எங்களுக்கு இவங்களை வெல்ல முடியாது என்று அவங்க சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்கள் வார்த்தையின்படியே நடக்கட்டும். தேவ பிள்ளைகளே, தேவன் எங்களுக்குள் வாசப்படும் தேவன், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். என்ன காரியம் எங்களுக்கு முன்பதாக நின்றாலும், என்ன பிரச்சனைகளுக்கு முன்பதாக நின்றாலும்,
எந்த விதமான வேதனைகள் முன்பதாக நின்றாலும் நாங்கள் விசுவாசத்தோடு முன்னேற கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் விசுவாசத்தோடு முன்னேற கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகவும் எங்கள் தேவன் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து நிறைவேற்றி விட்டார். அல்லேலூயா. எங்கள் பாவங்கள் எல்லாம் ஆடி அடைந்து எங்கள் அங்கே ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை சிலுவை மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. ஆமென். நான் இந்த பூமியிலே வாழும்படியாக இந்த பூமியிலே வாழும் நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. ஆமென். இந்த யோசுவாவின் காலை போகும் அது இப்படியாய் சொல்லுகிறார்கள். 40 நாட்கள் பார்த்தீர்களா? 40 வருஷமாய் கர்த்தர் மாற்றினார். தேவ பிள்ளைகளே, சில வேளைகளிலே எங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் வருடங்கள் கடந்து போறது காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் கர்த்தர் நாங்கள் மறுதளிக்கும் பொழுது அது ஒரு வருஷமாய் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. நாங்கள் சரியாய் விளைவிக் கொள்வோம். சில வேளைகளிலே எங்களுக்கு அங்கே பக்கத்துல இவங்கள் வேவு பார்த்து போய் வந்தாங்க, மலைக்கு மேல் ஏறி பார்த்தாங்க. அப்படின்னா பக்கத்துல இருக்கிற தேசத்தை பார்த்தாங்க. ஆனால் அந்த தேசத்துக்கு வருவதற்கு 40 வருஷம் மீண்டும் செல்ல வேண்டியிருந்தது. கண்ணால பார்த்த தேசத்துக்கு நாங்கள் கண்ணால பார்த்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களுக்கு பல ஆண்டுகள் வருவதற்கு காரணம் தேவன் கொடுத்த அந்த வேளையிலே, தேவன் கொடுத்த அந்த நாளிலே நாங்கள் அதை எங்களுக்கு சுதந்திரிக்காமல் நாங்கள் பயத்தினாலே நாங்கள் அதை எங்களுக்கு அல்ல என்று அறிக்கிறோம் சொன்னால் அந்த நாள் வருஷமாய் மாறுகிறதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னொன்று பாருங்க, இந்த 2 பேரும் ஆண்டவரோடு கூட சொன்னாலும் கூட இவங்களும் கூட அங்க போக முடியல. 40 வருஷம் இவங்களும் அவங்களும் நடந்தாங்க. அவங்க எல்லா பிரேதங்களும் விழுந்தது. ஆனால் இந்த 2 பேரும் கடைசியாய் காலருக்குள் வந்து சேர்ந்தாங்க. அல்லேலூயா. அவர்கள் விசுவாசத்தின்படி அவங்கள் வந்து அங்கே சேர்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இவற்றில் இருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? முடிவாக இவற்றிலிருந்து நாம் என்னத்தை இந்த நாளிலே கற்றுக்கொள்கிறோம்? 10 பேரும் சொன்னதுனாலே 40 வருஷம் திரிஞ்சாங்களா? அதையா கற்றுக்கொள்கிறோம்? இல்லை 2 பேர் சொன்ன அப்புறம் அவங்க உடனே போயிட்டாங்களா? இல்லையே, அதையும் நான் கற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நாங்கள் இல்லத்தை கற்றுக்கொள்கிறோம். தேவ பிள்ளைகளை, இவற்றில் கற்றுக்கொள்ளக்கூடியது அவிசுவாசமாய் அல்லது மாம்ச அங்கே பலத்துடன் காரியங்களை நோக்குகிற மக்களுடன் நாம கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 2 பேரும் விசுவாச வார்த்தையில பேசினார்கள். உடனே போவோம், எளிதாக ஜெயிக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் போக முடியவில்லை. காரணம், 10 பேர் இவங்களுக்கு பக்கத்துல நிற்கிறாங்க. எல்லா ஜனங்களும் மற்ற பக்கம் நிற்கிறாங்க. ஆகவே அந்த ஜன கூட்டத்தோடு இருந்தபடினாலே உடனடியாய் போக வேண்டியவர்கள், உடனே சுதந்திரிக்க வேண்டியவர்கள் கூட 40 வருஷம் சுத்த வேண்டியதாக போயிட்டு. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, எங்கள் சபை வாழ்க்கையிலே அங்கே நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவிசுவாசமாய் அல்லது மாம்ச பலத்தோடும் காரியங்களை நோக்குகிற மக்களோடு நாங்கள் அங்கே மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. விளங்குதா? சபைக்குள்ள இருக்கும் பொழுது அதிக மாம்ச நோக்கத்தோடு தான் பார்ப்பார்கள். அவள் ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்க முடியாது. அவளுக்கு ஆவிக்குரிய பலன் இல்லை. அவர்கள் ஆண்டவருடைய ஆவியானவர் இல்லை. அவர்கள் ஆவிக்குரிய காரியத்தை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் மாம்சத்தோடு தான் காரியங்களை பார்ப்பார்கள். மாம்ச மனத்தோடு பார்ப்பார்கள். மாம்ச கண்களால் பார்ப்பார்கள். ஓ இப்படியா என்று பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களோடு நாம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் அவர்களோடு பின்னி படைந்தால் அவங்களைப் போல நாங்களும் சில வேளை பல ஆண்டுகள் செல்லும் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்வதற்கு. அல்லேலூயா. அடுத்தது, அவிசுவாசமான வார்த்தை பேசும் மக்களுடன் தொடர்பை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அவிசுவாசமான வார்த்தை பேசுகிற மக்களோடு நாம தொடர்பை என்ன செய்ய வேண்டும்? குறைத்து. இதான் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எப்படி? இந்த 10 பேரும் அவிசுவாசமான வார்த்தை பேசுறாங்க, 2 பேரும் விசுவாசமான வார்த்தை பேசுறாங்க. ஆனா அவங்க உண்டாயிருந்தபடினாலே இவங்களோடு கூட அவங்களும் 40 வருஷம் போக வேண்டியதாய் போய்விட்டது. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசமான வார்த்தை பேசுகிற மக்களோடு நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு சபைக்குள்ளே இருந்தாலும்
சபைகளுக்குள் இருந்தாலும் விசுவாசிகளா இருந்தாலும் அவர்களுக்கு அவிசுவாசமான வார்த்தை தான் உடனடியாக முன்பதாய் வரும். அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். ஏன்னால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. மூன்றாவது, தேவ திட்டத்தை நடை விடாது தடுக்க முயற்சி செய்யும் மக்களுடன் நாம் தொடர்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவ திட்டம் என்ன? அவர்கள் உடனடியாக காரணங்களுக்குள் போவது. தேவனுடைய திட்டம் என்ன? இவர்கள் அப்படியே காரணங்களுக்கு போக வேண்டும், இவர்களை பார்த்துட்டு வர வேண்டும் தேவன் அனுப்பினார். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தேவ திட்டத்தை நடைபெற விடாது இவர்கள் தடுத்தார்கள். தேவனை திட்டம் போட்டார் இவர்கள் காரணங்களுக்குள் போக வேண்டும். ஆனா இவங்க சொன்னாங்க, ஐயோ நாங்கள் போக முடியாது, நாங்கள் பார்த்தா அவங்களுக்கு வெட்டுக்கிளி போல இருக்கிறோமே, நாங்கள் செத்து போய்விடுவோம், நாங்களுக்கு போக முடியாது, நாங்கள் வெல்ல முடியாது என்று தேவனுடைய திட்டத்துக்கு தடையாக இருந்தார்கள். தேவன் போடுகிற திட்டத்துக்கு தடையாக இருக்கிறவர்களோடு நாங்கள் அங்கே மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் உனக்கு எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவ சபைக்கு தேவனோட திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவ ஜனத்துக்கு தேவனோட திட்டத்தை வைத்திருக்கிறார். அது எங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இது தேவ திட்டமா இல்லையா என்பதை. ஹல்லேலூயா. நிச்சயமாய் 10 பேர் சொன்னாப்படும் தேவ திட்டமாய் இருக்க வேண்டும் அல்ல. 2 பேர் சொன்னாங்க அது தேவ திட்டம், 10 பேர் சொன்ன தேவ திட்டமே அல்ல. ஆகவே தேவனுடைய திட்டத்திற்கு, எங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளுக்கு, தேவ திட்டத்துக்கு அங்கே நடைபெற விடாதபடி, அந்த தேவனுடைய திட்டத்தை நடக்க விடாதபடி அங்கே தடுக்கக்கூடிய, தடை போடக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய மக்களோடு நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம், நாங்கள் போக வேண்டிய அந்த பிரயாணத்திலே நாங்கள் முன்வர விடாதபடி இந்த தடுக்கலங்களுக்கு இடைஞ்சலாக போய்விடுந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு தான் நாம் சேர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு சேர வேண்டும். இந்த 12 பேர்களும், இவங்க 10 பேர்ல ஆவி இல்லை, 2 பேர்ல ஆவி இருந்துச்சு. ஆனா 10 பேர் 12 பேர் போகும் பொழுது இவங்களுடைய பார்வையிலே ஆவிக்குரிய தன்மை இருக்கவில்லை. ஆகவே ஆவிக்குரிய பிள்ளைகளோடு, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவற்றை நிதானிக்கிறான். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவர் ஆவிக்குரிய காரியங்களை நிதானிக்கிறான். ஆவிக்குரியவர் தேவனுடைய காரியங்களை நிதானித்து பார்க்கிறான். ஆவிக்குரியவர் தேவனுடைய திட்டங்களை நிதானித்து பார்க்கிறான். ஆனால் மாம்சத்துக்குரியவனோ தன்னுடைய மாம்ச கண்களில் மாத்திரம் அந்த காரியத்தை பார்க்கிறத தேவ திட்டத்தை பார்க்க மாட்டான். தேவனுக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பவரோடு தான் நாங்கள் சேர வேண்டும். தேவ காரியங்களை, தேவ திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எவன் கரம் தருகிறானோ அவனோடு தான் நாங்கள் சேர வேண்டும். ஹல்லேலூயா. அவனோடு சேரும் பொழுது மாத்திரம்தான் நாங்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நேரத்துக்கேற்ப காரியங்களை மிகைப்படுத்தி பேசுபவர்களுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நேரத்துக்கேற்ப காரியங்களை மிகைப்படுத்தி பேசுபவர்கள் எப்படி? அங்கே முதல் சொல்லும் பொழுது அவர்கள் வெட்டுக்கிளியை பற்றியோடு சொன்னேன். நாங்கள் வெட்டுக்கிளி, நாங்கள் செத்தோன்னு சொல்லல, அவர்கள் நோபலா தான் சொன்னாங்க. இங்காலே இவர்கள் போக முயற்சிக்கிறார்களே, தடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு முன்பதாய் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று சொல்லி ஜனங்களை மிகையான வார்த்தையை பேசி ஜனங்களை தடுத்து விட்டார்கள். நடந்த முடிவு என்ன? எல்லாரும் மரணத்திலே அழித்தார்கள். தேவப்பிள்ளைகளே, மிகைப்படுத்தி காரியங்களை அங்கே மிகைப்படுத்தி நேரத்திற்கேற்ப காரியங்களை மிகைப்படுத்தி பேசுவவர்களோடு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தது, இதனால் தான் நாம் நமது விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் விழுந்து போறது காரணம், நாங்கள் யாரோடு சேர்கிறோம், யாரோடு கதைக்கிறோம், யாரோடு நடக்கிறோம், யாரோடு போகிறோம் என்பதெல்லாம் தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனோடு நாம் நடந்து, தேவ பிள்ளைகளோடு நாம் நடந்து, தேவ பிள்ளைகளோடு நாம் பேசி, தேவ பிள்ளைகளோடு நாம் உறவாடணும் என்று சொன்னால் எங்கள் விசுவாசம் பலப்படும். மாறாக உலகத்து மக்களோடும், உலகத்து காரியங்களோடும், விசுவாசம் இல்லாத பிள்ளைகளோடும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்களோடும் நாம் உறவாடி கொண்டே இருப்போம் என்று சொன்னால் எங்களது விசுவாசம் அங்கே உருக்குலைந்து போய்விடும். அங்கே யோசுவா காலத்தில் சொல்லுகிறார்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும்,
எந்த துன்பம் குறுக்கிட்டாலும், இந்த வாழ்க்கையில் தேவனோடு நாங்கள் ஓடுகிற வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்கள் குறுக்கிட்டாலும் அங்கே தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நல்லவர். தேவ பிள்ளைகளே, தேவன் கிருபை உள்ள தேவன். நான் கடைசியாக எங்களுக்கு வரும்பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் எப்பொழுதும் நன்மையாய் காரியங்களை செய்கிறோம் என்பதற்கு இது மிகவும் அங்கே ஒரு உதவியான காரியம். நாங்கள் வந்தோடு இருக்கும் பொழுது எங்களது ஷெடியூலின் படி, எங்கள் பிரயாணங்களின் ஷெடியூலின் படி நாங்கள் அங்கே அம்ஸ்டர்டாமில் வந்து இறங்கி 7 மணிக்கு நாங்கள் ஃப்ளைட் எடுத்திருக்க வேண்டும். 7 மணி ஃப்ளைட் எடுத்து 8:45 நாங்கள் இறங்கி இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அங்கே மலேசியாவிலே எங்களை லக்கேஜை போடும்பொழுது சொன்னார்கள், அந்த ஏர்லைன்ஸுடைய சட்டத்தின்படி அவர்கள் அங்கே அம்ஸ்டர்டாம் மட்டும்தான் அனுப்புவோம், இங்கால நீங்கள் தான் எடுத்து போட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையாக பிளேன் வந்து 5:45 வந்திருக்க வேண்டும். எங்கள் ஃப்ளைட் 5:45 வந்திருக்க வேண்டும். வரும் என்று சொன்னால் 7 மணி ஃப்ளைட்டில் நாங்கள் பிரயாணம் பண்ணித்தான் ஆகியிருக்க வேண்டும். இந்த 7 மணி ஃப்ளைட்டில் நாங்கள் பிரயாணம் பண்ண முன்பதாக எங்கள் லக்கேஜஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணாது விட்டால் எங்கள் லக்கேஜஸ் வந்திருக்க முடியாது. அது எங்கள் பிள்ளை. ஆனால் பாருங்க, கர்த்தர் எல்லாம் நன்மை செய்கிற தேவன். 5 மணி ஃப்ளைட்டை 6:20 தாமதம் பண்ணினார். நாங்கள் 6:20 இறங்கி ஐயோ எப்படி நாங்கள் 7 மணி ஃப்ளைட் பிடிப்போம் ஓடி வருகிறோம் அப்படின்னு சொன்னால் இனி இந்த ஃப்ளைட் பிடிக்க முடியாது. அப்ப நாங்கள் என்ன செய்வது? 9:20 ஒரு ஃப்ளைட் இருக்கிறது, அதை நீங்கள் போக முடியும். அப்போ பார்த்து பொழுது எங்களை லக்கேஜ் எல்லாவற்றையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே இருந்து இங்கே போட்டு இங்கே வருவதற்கு உதவியாக இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மையாக செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 2 மணி நமக்கு ஏற்பட்டு இருந்தோம், அவ்வளவுதான். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் சில வேளையில் சிந்தித்தோம், ஐயோ என்ன செய்ய போகிறோம், பயப்படுகிறோம். ஆனால் எந்த தீங்கும் இல்லாதபடி நம்மோடு இருக்கிற கர்த்தர் நம்மளை எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உன்னை திட்ட வைக்கிறார் என்றால் அங்கே எங்களுக்கு நன்மை செய்வதற்காக நான் திட்ட வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நல்ல தேவன். பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருக்கிற கர்த்தர் அவர் பெரியவர், அவர் ஜீவனுள்ள தேவன். நான் இன்னைக்கு பாருங்க, இயேசுவின் நாமம் மேலான நாமம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாமம். அதுதான் அங்கே வாராதி வாரவர் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் ஆகின்ற பிள்ளைகளே, அவர்களுக்கு நன்மை செய்கிறவர். ஆகவே விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தை நாங்கள் எங்கள் உள்ளான மனிதனிலிருந்து நாங்கள் அதை அங்கே வெளிக்கொண்டு வருவதை தவிர வெளியான காரியத்திலிருந்து பேசுவதற்காக அல்ல, உள்ளான மனிதனிலிருந்து நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். எல்லாமே பிழையாய் போகிறது, எல்லா காரியமே பிழையாய் நடக்கிறது. ஆனால் எனக்குள் வாசப்படுகிற தேவன் எல்லாவற்றையும் எனக்கு நேர்த்தியாய் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை இவளில் நாங்கள் பயப்படுகிறோம், கலங்குகிறோம், எங்கள் சிந்தனைகள் எல்லாம் அலசடிப்பட்டு மாம்சத்தில் நாங்கள் பயப்படுகிறோம். ஆனால் தேவன் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோமா? இடத்திலிருந்து இந்த வழியில கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். இடத்திலிருந்து கர்த்தரிடத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் இடத்திலிருந்து தேவனிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். அந்த தேவன் நம்மோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறோம் என்றார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறோம் என்றார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏன் நான் யாரை ஒருவரை விசுவாசிக்கவில்லை, நான் தேவாதி தேவனை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எனக்குள் வித்தாய் இருக்கிற தேவன், அவர் எனக்குள் வாசப்படுகிற தேவன், அவர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் செய்கிற தேவன், சகலவற்றையும் அவனுக்கு நன்மையாய் செய்கிறவர். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ தேவ பிள்ளைகள், இந்த நாள் ஒருவேளை உங்கள் காரியங்களை நீங்கள் சோர்வோடும் வேதனையோடும் துன்பங்களோடும் இந்த இடத்துல இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விசுவாசத்தில் அங்கே வல்லமை உங்களுக்குள் கொண்டு வருகிறார். நீங்கள் விசுவாசிக்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் அல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாங்கள் எளிதாக காரியங்களை செய்து நாங்கள் முன்னேற முடியும். ஏனென்றால் கர்த்தர் எங்களுக்காக செய்த எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி விட்டார். அவர் எங்களை கூட்டிக் கொண்டு போவதற்கு அவர் ஆயத்தமாக எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.